தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கான ஆலோசனைகள். பிறக்கும் குழந்தைகளுக்கு இயல்பிலேயே வாயில் வைக்கும் எதையும் உறிஞ்சும் குணம் இருக்கும். சில குழந்தைகள் விதிவிலக்க ஆரம்பத்தில் தடுமாறலாம். ஆனால் பழக்கத்தில் எல்லா குழந்தைக்கும் அந்த பழக்கம் வந்துவிடும். பாலை உறிஞ்ச தெரியவில்லை என்று வேறு வழியில் பாலை கொடுக்கக்கூடாது. தாய்ப்பால் அதிகம் சுரக்கணும்னா குழந்தை பால் அதிகம் உறிஞ்சி குடித்தாதான் பால் சுரக்கும். பால் பத்தலை அப்படின்னு தாய்மார்கள் ரொம்ப கவலை அடைய வேண்டாம். அது தானாகவே சுரக்க ஆரம்பிச்சிடும். குழந்தை பெற்ற அனைவரும் அவர்களது உணவு விஷயத்தில் ரொம்ப கவனம் காட்டணும். அப்போ தான் பால் நிறைய சுரக்கும். சத்தான உணவாக இருக்கணும். அதிகமான உணவை எடுத்துக்கணும். சத்தான உணவுகள்னு சொன்னால் எண்ணெய், காரம் குறைவான உணவுகளாக இருக்கணும். வழக்கமாக சாப்பிடுவதை விட அதிகமாக சாப்பிடணும். உணவில் அதிக அளவு பருப்பு சேர்த்துக்கணும். அசைவம் சாப்பிடுவதாக இருந்தால் மீன், பால் சுறா, கருவாடு போன்றவையெல்லாம் சாப்பிடலாம். பருப்பு உணவுன்னு சொன்னால் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸு, முந்திரி, பாதாம் போன்றவைகளையும் சாப்பிடலாம். இது தவிர பூண்டு அதிகம் சேர்த்துக்கொள்வது நல்லது. பால் அதிகம் சுரக்க பூண்டை நறுக்கி நெய்யில் வறுத்து சிறிதளவு சாதத்துடன் சேர்த்து தினமும் சாப்பிடலாம்.